வணக்கம். கலைஞரின் குரல் ஓவியம். குரல் எண் 203. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். அலைகடலென திரண்டு வந்த பகையரசின் படைகள் திடீரென தன்னவனின் கோட்டையை முற்றுகையிட்டு தாக்கின. எதிர்பாராமல் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் தன்னவனின் படைகள் திகைத்து போயின. மன்னவன் தன்னவனுக்கும் பெரும் வியப்பு. ஆற்றல் மிக்க ஒற்றர்கள் இருந்தும் அவர்களை அறியாமல் பகை நாட்டான் தன் கோட்டையை முற்றுகையிட்டது எப்படி என்ற கேள்விக்கு அவனால் விடை காண முடியவில்லை. எனினும் அந்த கேள்விக்கு விடை கிடைக்காமலே போய்விடவில்லை. எதிரியின் வசம் கோட்டை சிக்கியது. பகைவனின் கொடி கோட்டை முகப்பில் ஏற்பட்டது. முன்னேறி எதிரிகளை தாக்கி கொண்டிருந்த தன்னவனை முகமுடி அணிந்த மூவர் சூழ்ந்து கொண்டு அப்படியே பிடித்து விட்டனர். பகையரசன் தன்னவனின் முன்னே வெற்றி சிரிப்புடன் வந்து நின்றான். தன்னை பிடித்து கொண்டவர்கள் தன் படைவரிசையில் இருந்து நுழைந்தார்களே, அவர்கள் யார் என்று அறிய தன்னவன் திரும்பி பார்த்தான். அந்த மூவரும் தங்கள் முகத்தை மூடியிருந்த துணியை அகற்றினார்கள். வேறு யாரும் அல்லர், தன்னவன் மிகவும் நம்பியிருந்த தலைமை தளபதியும் தென்னவனின் அந்தரங்க ஒற்றர்களும் தான். அவர்களை பார்த்து கைதாகிவிட்ட மன்னன் கலகலவென சிரித்தான். பரவாயில்லை, என் படையின் திறமையின்மையால் நானும் என் நாடும் தூற்றுவிட்டோமோ என்று கவலைப்பட்டேன். இல்லை, துரோகிகளால் ஏற்பட்டது இந்த தோல்வி என்பதை எனக்கு தெளிவாக்கி என் கவலையை போக்கிவிட்டீர்கள் என்று தன்னவன் மிக அமைதியாக பேசினான். பகை மன்னன் தன்னவனை தனி ஒருவனாக நாடு கடத்தி அவனை யாரும் பின்தொடரக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தான். அந்த ஆணை கேட்டு அதிகமாக மகிழ்ந்தவர்கள் தன்னவனின் முன்னாள் தளபதியும் ஒற்றர்களும் தான். தன்னவனின் ஒரே மகனை சிறைப்பிடித்து யானைக்காலால் அவன் தலையை இடித்து துவைக்குமாறு மற்றொரு உத்தரவும் பறந்தது. துரோகம் செய்தவர்களை பார்த்து தன்னவன், நண்பர்களே வருகிறேன், வாழ்கடியுங்கள் என்று கூறிவிட்டு தனி ஒருவனாக நாட்டை விட்டு வெளியேறினான். நாட்டை துறந்து காட்டில் வாழ்ந்த தன்னவனை அங்கேயும் அமைதியாக வாழப்படவில்லை பகையரசன். ஏற்கனவே அவனை காட்டி கொடுத்தவர்கள் பகையரசனிடம் தூபம் போட்டு தென்னவனுக்கு தொல்லை கொடுக்கும் பணியை தாமே மேற்கொண்டனர். தென்னவன் வசித்த பகுதியில் கொடிய வனவிலங்குகளை விரட்டி அனுப்பினர். அவற்றையெல்லாம் தனது மனவலிமை கொண்டு வீழ்த்தினான் அந்த மன்னவன். தங்களின் முயற்சி பலிக்காமல் போனது கண்டு துரோகிகள் வருந்தினர். நாட்கள் மாதங்கள் உருண்டன. பகை மன்னன் சிந்திக்கலானான். துரோகம் செய்து தங்கள் அன்புக்குரிய மன்னனையே காட்டி கொடுத்தவர்கள் தன்னையும் சூழ்ச்சியால் வென்றிட எவ்வளவு நாளாகும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். பகையரசன் தங்களை சந்தேகப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்ட துரோகிகள் சூழ்ச்சி வலையை வேகமாக பின்னுகிறார்கள். அவர்களது சூதுமதியால் அந்த கோட்டையை கைப்பற்றுகின்றனர். அவர்களிடம் சிக்கி கொள்ளாமல் பகை மன்னன் கோட்டையை விட்டு ஓடிவிடுகிறான். தன்னந்தனியாக ஓட நேரிட்ட அவன் காட்டில் தன்னவனை சந்திக்கிறான். உனக்கு துரோகம் செய்தவர்கள் எனக்கும் துரோகம் செய்துவிட்டனர் என்று கூறுகிறான். அப்போது அங்கே ஒரு வீரன் ஓங்கிய வாளுடன் பாய்கிறான். அவன் யார்? தன்னவன் மீது உயிரையே வைத்திருக்கும் ஒரு படை வீரன் தான் அவன். பகையரசனை வெட்டி சாய்க்கத்தான் அவன் தனது நாட்டிலிருந்து பறந்தோடி வந்திருக்கிறான். ஆனால் தென்னவன் அவனை தடுத்து நிறுத்தி பகை மன்னன் உயிரை காப்பாற்றுகிறான். தென்னவா, உனக்கு அடுக்கடுக்காக துன்பங்களை கொடுத்தேன். நான் போதாதென்று துரோகிகள் உனக்கு விளைத்த தொல்லைகளையும் அனுமதித்தேன். ஆனால் நீ அதற்கு மாறாக என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாயே, என்ன காரணம் என்று பகை மன்னன் ஆச்சரியத்துடன் கேட்டான். தன்னை வருத்துவோருக்கும் தீய செயல்களை திருப்பி செய்யாமல் இருப்பதுதான் எல்லா அறிவிலும் தலையான அறிவு என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் என்று விடையளித்துவிட்டு தென்னவன் அந்த குரலையும் பகையரசனுக்கு சொல்லி காட்டினான். அந்த குரலிலோ, அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். தலைப்பு: தீவினை அச்சம். குறள் எண் 3. நன்றி, வணக்கம்.